அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament prayer. O God, eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify Jesus Christ. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in it as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோயல் 2:1 முதல் 32 வரை. ஜோயல் chapter 2 verse 1 to 32. verse 1. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லோரும் தத்தளிக்க கடவார்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. Below hey the trumpet in the Zion, and the sound a alarm in my holy mountain. Let all the inhabitants of the lands tremble, for the day of the Lord cometh, for its neck at the hand. வசனம் 2. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தகாரமான நாள், விடியற்காலம் வெளுப்பும் பர்வதங்களின் மேல் பரவி இருக்கிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாகுதும் இல்லை. And a day of the darkness and of the
glad means a day of the clouds and of the thick darkness, as the morning separates upon these mountains a great people and the strong. There he not and bend they heavy the like, neither shall be any more after it, even to the years of the many generations. வசனம் 3. அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்பாக பாழான வனாந்தரத்தைப் போலாகவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. A fire and divide before them, and behind them a flame burned. The land is as the garden of the Eden before them, and behold them a desolate wilderness. He and nothing shall escape them. வசனம் 4. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்து அவைகளின் குதிரை வீரரைப் போல ஓடும். The appearance of them is as the appearance of the horse, and as the horseman so shall and they run. வசனம் 5. அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலைப் போலவும் சத்தைகளை எரிகிற அக்கினி ஜுவாலையை இரைச்சலைப் போலவும் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு பலத்த ஜனத்தின் இரைச்சலைப் போலவும் பர்வதங்களிடையே சிங்காரங்களின் மேல் குதிக்கும். Like this noise of the chariots and the tops of the mountains shall they lope, like the noise of the flames of the fire that devoureth the stubble, as the strong people shed in the battle army. வசனம் 6. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருக்கி போகும். Before their face these people shall be and much pain, all the face shall and getter blackness. வசனம் 7. அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதில் அழும், வரிசைகள் பிசையாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். They shall run like the mighty man, they shall and climb the war like men of war, and they shall and march every one and this way, and they shall not and break their and wrongs. வசனம் 8. ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்பட மாட்டாக போகும். Neither shall and one trust another, they shall and walk every one in his own path, and when they fall upon the spot they shall not be and wanted. வசனம் 9. அவைகள் பட்டணமும் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேலே ஏறும், பலகனின் வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். They shall and run to and fro the city, they shall and run upon the wall, they shall and climb up upon this house, they shall and enter in at the windows like a thief. வசனம் 10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். The earth shall and quake before them, the heavens shall and tremble, the sun and the moon shall be dark, and the stars shall and wither there and singing. வசனம் 11. கர்த்தர் தமது சேனைகளுக்கு முன்பாக சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தைகளின்படியே செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்?
and the Lord shall utter his own voice before his an army. For his own camp is a very great, for he is strong, that an execute his own word. For this day of the Lord is the great, and very tremble, and who can habit it? வசனம் 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore shall also now saith the Lord, turn ye even to me with all your heart, and with an fasting, and with the weeping, and with the murmuring. வசனம் 13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். And regain your the heart, and not your the garments, and turn unto the Lord your the God, for he is gracious and merciful, slow to the anger, and of the great kindness, and repent him of the evil. வசனம் 14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். Who can wrath if he will return and repent and live, and blessing behold him even ye may, offering and drink offering unto the Lord your God. வசனம் 15. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். Blow this trumpet in the Zion, sacrifice ye first, call ye solemn assembly. வசனம் 16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறைகளையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. They gather the people and sanctuary. The congregation assemble the elders, gather the children and those that are sick. The breeders led the bridegroom go forth of this chamber, and this bride out of fear and closet. வசனம் கர்த்தரின் பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தையும் தப்பிவிட்டு புற ஜாதிகளின் அவர்கள் பழிக்கு நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்களை இன்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவார்களான என்பார்களாக. Let this priest, the ministers of the Lord, weep and buttress this porch and the altar, and let them say, Supper. They people, O Lord, and give not any heritage to the reproach that the heathen should and rule over them. Their foreign soul, and they say among the people, where is the God? வசனம் 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பாராக. Then will the Lord be jealousy for his own land, and pity his own people. வசனம் 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி ஒரு ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாகவும் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெய்களையும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். He the Lord, and I will answer and say unto his people, behold, I will send your corn and wine and oil, and ye shall be satisfied therewith, and I will no more make you a reproach among the heathen.
வசனம் 20, வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ் கடலுக்கு அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பழுமான தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. But I will remove from you the Nazarene army, and I will drive him into a land barren and desolate, with his and place toward the sea, and his hinder parts toward the utmost sea, and his string shall come up, and his heel server shall come up, because he hath done great things. வசனம் 21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For not, O land, be glad and rejoice, for the Lord I will do great things. வசனம் 22, வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலன் தரும். Be not afraid, he be as of the field, for the pastures of the wilderness, dew spring for the tree branches, here and fruits the fig tree, and the vine do heal their and strength. வசனம் 23, சியோனின் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியாய் கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். Be glad then, ye children of the Zion, and rejoice in the Lord your God, for this he given you the former rain momentarily, and he will cause to the calm down, for he the rain, the former rain and the latter rain in the first month. வசனம் 24, காலங்கள் தானியத்தினால் நிரம்பும், களங்கள் ஆலைகள் திராட்சை ரசம் எண்ணெயும் வழிந்தோடும், and the wells shall be full of the wine, and the cisterns shall overflow with the wine and the oil. வசனம் 25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். And I will destroy to you the years that the locusts eaten, the cankerworm and the caterpillars and the palmerworm, the great army which I send among you. வசனம் 26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. And he shall eat in the plenty, and he satisfied and praise the names of the Lord your the God, that hate and dwell wondrously with you, and my people shall never be ashamed. வசனம் 27, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் போவதில்லை. And he shall and know that I am in the midst of the Israel, and that I am the Lord your God, and no need less, and many people shall and never be ashamed. வசனம் 28,
அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்களும் சொப்பனங்களை, உங்கள் வாலிபர்களும் தரிசனங்களை காண்பார்கள். And it shall come to the pass afterward that I will and pour out my spirit upon all flesh. And you are the sons and you are the daughters shall and prophesy. Your old man shall and dreamers. Your young man shall and see vision. வசனம் 29. ஊழியக்காரர் மேலே ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். And also upon these servants and upon the handmaids in those days will and pour out my spirit. வசனம் 30. வானத்திலும் பூமியிலும் ரதம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். And I will show the wonders in the heavens and in this earth, blood and fire and pillars of the smoke. வசனம் 31. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். The sun shall be turned unto the darkness and the moon into blood before the great and the terrible day of the Lord come. வசனம் 32. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சியோனின் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வர வளைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். And it shall come to the pass that an whosoever shall call and the names of the Lord shall be delivered. For in the mountain Zion and in the Jerusalem shall be delivered, as the Lord hath and said, and in the remnant whom the Lord shall call.